திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 5 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக அதிமுக ஒன்றிய துணை செயலாளர் ஏங்கல்ஸ் மீது புகார் எழுந்துள்ளது. அங்கன்வாடி பணியாளர், கிராம உதவியாளர் வேலை வாங்கி தருவதாக கூறி அதிமுக ஒன்றிய துணை செயலாளர் ஏங்கல்ஸ் பட்டதாரிகளிடம் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. ஐஸ்வர்யா, வினோத்குமார் ஆகியோரிடம் வேலை வாங்கி தருவதாக கூறி கடந்த 5 ஆண்டுகளாக ஏமாற்றி வந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பணத்தை திருப்பி கேட்டபோது தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட இருவரும் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் தெரிவித்துள்ள நிலையில் காவல்துறையினர் பணத்தை மீட்டுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கலப்பு திருமணத்தினால ஒருத்தவங்க வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அவங்க பேர் ஏங்கல்ஸ், பள்ளிவரத்தியில் அதிமுக தலைமை கழக பேச்சாளராக இருக்காங்க. அவங்கள்ட்ட 2 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் பணம் கொடுத்ததுலேருந்து இது வரைக்கும் எங்களுக்கு பணமும் கொடுக்கல, வேலையும் எந்தவித வேலை வாய்ப்பும் எங்களுக்கு வாங்கி கொடுக்கல. இதனாலேயே எங்களுக்கு மன உளைச்சலாலேயே எங்கள் மாமனாருக்கு நெஞ்சொலி ஆஞ்சியோ பண்ணியிருக்கோம். நாங்களும் ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்க தான். கலப்பு திருமணம் அப்படின்னு சொன்னதுனால தான் அவர் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாங்கி தர்றேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் கொண்டு போய் நாங்கள் பணம் கொடுத்தோம். வீட்டுக்கெல்லாம் போய் கேட்டோம்னா எங்கள் வீட்டுக்காரங்களும் அடிக்க வந்துட்டாங்க. ஃபோன் பண்ணி கேட்டோம்னா ரொம்ப அசிங்கமாக கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. எஸ்பி ஆஃபீஸில் இப்போ தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜெகநாதின் மகன் ஏங்கல்ஸ் என்பவர் இது மாதிரி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுற, நான் எப்படியாவது உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி என் மைண்டை இது பண்ணி 2 லட்ச ரூபா பணம் கேட்டார். கிராம உதவியாளர் அலுவலர் பணிக்கும் இல்லை அங்கன்வாடி பணிக்கும் நான் வேலை வாங்கி தரேன், எனக்கு அமைச்சர் தெரியும், எம்எல்ஏ தெரியும், நான் அதிமுகவில் ஒன்றிய துணை செயலாளர் இருக்கேன். சரி, இது ரொம்ப நல்லா இதாக இருக்கார், என் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நான் ஏதாவது ஒரு வேலை வந்துச்சுன்னா என் ஃபேமிலி நல்லாயிருக்கும், நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் உள்ளவங்க, நாங்கள் சரி எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நான் 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டேன். இது வரையும் 2 வருஷம் ஆகுது பணம் கொடுத்து. இந்த பணம் கேட்டதுக்கு வேலை என்னாச்சுன்னு கேட்டதுக்கு வேலை வந்துருன்னு சொல்லியே 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இதனால் வட்டியும் கட்ட முடியல. என்னால் நான் வட்டிக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கேன். என் குடும்பம் ஒன்றுமே சொல்ல முடியாத நிலையில் நான் இப்போ நிற்கிறேன். நான் வட்டி கொடுத்தவங்களாம் நைட்டு தூங்க விட மாட்டுறாங்க, எதுவுமே பண்ண விட மாட்டுறாங்க, சாப்பிட கூட விட மாட்டுறாங்க. கேட்டது கொலை முயற்சி இது மாதிரி இன்னும் பணம் தர முடியாது, கேட்டது ஆர்ச்சியில் வச்சு என்னை கத்தி எடுத்து குத்திடுவேன், எனக்கு அவரை தெரியும் இவனு தெரியும் அப்படின்னு சொல்லி கொலை முயற்சி எடுக்கிறேன்.